டாடா மோட்டார்ஸோட டிமர்ஜர் வந்து எஃபெக்டிவ் வந்து வரப்போகுது. நாளையிலேருந்து எஃபெக்டிவ் வந்து வரப்போகுது. ஸோ இங்க அக்டோபர் 1லேருந்து இந்த டிமர்ஜர் ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவ் வந்து வரப்போகுது. இதை பத்தின டீடைல்டு வீடியோவை சண்டே நைட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதை போய் செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. இந்த டிமர்ஜர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அண்ணன் ரெக்கார்ட் டேட் ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல. நமக்கு என்னைக்கு வந்து ஷேர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு ரெக்கார்ட் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணல. என்னைக்கு வந்து ஸ்பிட் ஆகுன்ற அந்த ரெக்கார்ட் டேட் ஒன்றும் வரல. ஸோ வரட்டும், அது என்ன இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ்ல இருக்க நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஜேஎல்ஆர் ஆபரேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்க ரிசீவ் பண்ற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. அதாவது ஆகஸ்ட் எண்ட் அப்போ, ஆகஸ்ட் 31 அப்போ வந்து சைபர் அட்டாக் வந்து ஜேஎல்ஆர்ல நடந்துச்சு. அங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சது. ஸ்டாப்ல தான் இன்னும் வந்து இருக்கு. ஸோ இங்க அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப்ல இருக்கிறதுனால நிறைய நெகட்டிவான நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அந்த நிறைய நெகட்டிவான இம்பாக்ட் ஜேஎல்ஆருக்கும் இருக்கு, அந்த யூகே கவர்மெண்ட்டுமே வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க ஜேஎல்ஆருக்கு வந்து கடன் தரதா யூகே கவர்மெண்ட் வந்து வந்தாங்க. 1.5 பில்லியன் யூரோஸ் வந்து தரதா வந்து வந்தாங்க. ஸோ இது எல்லாமே இங்க ஜேஎல்ஆருக்கு ஒரு பெரிய பிளஸா இருக்கும் போது இந்த எல்லாமே இந்த ரீசன் என்ன, இதெல்லாம் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப்ல வந்து இருக்கிறது தான். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னும் போது இங்க திரும்ப வந்து எல்லாமே நார்மலா கம்பேக் ஆயிடும். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ரிசீவ் பண்ற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு ஃபேஸா வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் வந்து இறங்கியிருக்காங்க.